3000 பற்கள் கொண்ட மீன்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையா? 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மோப்ப சக்தி கொண்ட மீன்கள், 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீந்தும் மீன்கள். இந்த மாதிரி மீனை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஓஷன் சன்ஃபிஷ். இந்த ஃபிஷ் பிறக்கும்போது வெறும் 0.5 இன்ச் சைஸில் தான் இருக்கும். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் இதோட வளர்ச்சி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் 100 கிலோ வரைக்கும் எடை போடும். இந்த ஃபிஷ் கிட்டத்தட்ட 13 அடி வரைக்கும் வளரும். கிட்டத்தட்ட 2000 கிலோ அளவுக்கு வெயிட்டும் போடக்கூடிய மீன்கள். இது மனுஷங்க மாதிரி சன்பாத் எடுக்குமா, அதாவது கடல்ல வெயில் அதிகமாக இருக்கிற டைம்ல தான் இந்த மீன் மேலே வருமா. இந்த மீன் மனிதர்கள் எல்லாம் அட்டாக் பண்ணாதுங்க. முக்கியமாக இதோட மெயினான எதிரியே ஜெல்லி ஃபிஷ் தான். ஜெல்லி ஃபிஷ் தான் இந்த மீனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அது மட்டும் இல்ல, ஜெல்லி ஃபிஷ் கிடைக்காத நேரத்தில் கனவா மீன், பாசைகள், சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி இது சாப்பிடுமா. மிகவும் ஸ்லோவா நீந்தக்கூடிய இந்த மீன் வேட்டையாடும் போது மட்டும் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வேல் ஷார்க். நம்ம நார்மலா நினைக்கிறது ப்ளூ வேல் தான் உலகத்திலே பெரிய மீன் நினைக்கிறோம். ஆனா அது மீன் இனமே கிடையாது, ஏன்னா அது ஒரு பாலூட்டி. இந்த வேல் ஷார்க் அதிகபட்சமா 40 ஃபீட் நீளமும் 20 டன் எடையும் போடுமா. கிட்டத்தட்ட 2000 கிலோக்கு மேல வளர்ற இந்த மீன் 20,000 கிலோ அதிக இடை கொண்ட இந்த மீன் மனிதர்களை தாக்கவே செய்யாதான். இந்த மீனோட வாய் மிகவும் பெரிதானதுங்க. இது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளமுள்ள வாய். இந்த மீன் வாய் திறக்கும் போது இதுக்கு வாயில பல்லே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மீனுக்கு சின்ன சின்னதா கிட்டத்தட்ட 3000 பற்கள் முளைக்குமா. இந்த மீன் ரொம்பவும் மெதுவா தான் நீந்தி போகும். அதனால பல மீனவர்கள் இதை வேட்டையாடி உணவா எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் இந்த மீனை வேட்டையாடக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸும் போட்டிருக்காங்க. இந்த மீனை வேட்டையாடினா ஆயிலுக்கும் ஜெயில இருக்க வேண்டியதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெயிண்ட் மேண்டா ரே. திருக்கை மீன் இனத்திலே இந்த ஜெயிண்ட் மேண்டா ரே தான் பெரிய சைஸான மீன்கள். இது அதிகபட்சமா 29 ஃபீட் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய ஃபிஷ்ஷுங்க. 3000 பவுண்ட்ஸ் வெயிட்டும் போடக்கூடிய மீன். சைனாவில் இந்த ஜெயிண்ட் மேண்டா ரேயோட செதில்களை பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுனால இந்த மீனோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிட்டே வருது. அதனால பல நாடுகள்ல இந்த மீனை வேட்டையாடக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீன் ஒரு பிரசவத்துல ஒரே ஒரு குட்டி தான் ஈன்றெடுக்குமா. எப்படி மழை பெஞ்சா மயில் தோகை விரிச்சு ஆடுறது போல இந்த மீன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அது கடலுக்கு மேல பறக்கவும் செய்யுமா. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒயிட் ஷார்க். இந்த மீன் தான் ரொம்பவும் ஆக்ரோஷமான மீனுங்க. இந்த மீன் நம்மள கடிச்சிச்சுன்னா 250 கிலோ வெயிட் போட்டு கடிச்ச மாதிரி இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஒயிட் ஷார்க் கிட்டத்தட்ட 20 ஃபீட் நீளமும் 5000 பவுண்ட் எடையும் போடுமா. வேகமா நீந்தக்கூடிய இந்த ஷார்க் மீன் 5 கிலோமீட்டர் தூரத்துல ஏதாவது ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் அதை மோப்ப சக்தியால மூந்து அந்த இரைய வேட்டையாட கிளம்பிடுமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த மீனுக்கு கிட்டத்தட்ட 300 பற்கள் வரைக்கும் வளரும். இது தாக்குறதுக்கு யாரை பத்தியும் யோசிக்காதான். மனிதர்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மீன்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மீன்களா இருந்தாலும் சரி, இது கண்ணுக்கு படுறது எல்லாத்தையும் வேட்டையாட துடிக்கிறது தான் இந்த ஒயிட் ஷார்க் ஃபிஷ். அடுத்தது அட்லாண்டிக் ப்ளூ மார்லின். இந்த மீன்கள் அதிகமா அட்லாண்டிக்கு தான் அதிகமா வாழுதுங்க. இது அதிகபட்சமா 16 ஃபீட் லென்த்தும் 1800 பவுண்ட்ஸ் இடையும் போடுமா. இந்த மீன்ல என்ன ஸ்பெஷல்னா, இந்த மீன் கடலோட சீட்டானே சொல்லலாங்க. ஏன்னா இந்த மீன் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீந்துமா. வலையில மாட்டினாலும் இது கிட்ட இருக்கிற மூக்கு பகுதி ஷார்ப்பா இருக்கிறதுனால அதை வச்சு கிழிச்சிட்டு வலையிலிருந்தும் வெளியே வந்துருமா. சரிங்க, நீங்க இது பார்த்ததுல எந்த மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.